வணக்கம். வெல்கம் டு MIS அகாடமி. இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாட்டின் பிறப்பு பாலின விகிதம் சமீபத்தில் தமிழ்நாடு அரசின் சுகாதார மேலாண்மை தகவல் என்ற அமைப்பின் தரவுகளின்படி 2021-2022 காலகட்டத்தில் பிறப்பு பாலின விகிதம் தமிழ்நாட்டில் பிறப்பு பாலின விகிதம் 931ஆகவும், அதுவே 2022-2023 காலகட்டத்தில் 7 புள்ளிகள் அதிகரித்து 938ஆகவும் உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 2023-2024 காலகட்டத்தில் 941ஆகவும், 2024-25 காலகட்டத்தில் இந்த 25ங்கிறது பிப்ரவரிக்குள்ள 940ஆகவும் இருக்கிறது என்று சமீபத்தில் மாநிலத்தின் சுகாதார மேலாண்மை தகவல் என்ற அமைப்பின் சார்பாக வெளியிடப்பட்ட தகவல்களிலிருந்து நம்ம தமிழ்நாட்டோட பிறப்பு பாலின விகிதம் 2020 ஆண்டிலிருந்து 25 வரை எவ்வாறு உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. பிறப்பு பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய சராசரியை விட சிறப்பான ஒரு நிலையில் தமிழ்நாடு உள்ளது. அரசாங்கம் திட்டமிட்டிருந்தபடி மிக சிறப்பான முறையில் அமைந்துள்ளது. ஸோ இந்த பிறப்பு பாலின விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, 1000 ஆண்களுக்கு பெண்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. 1000 ஆண் குழந்தைகள் பிறக்கிறது என்றால் அதற்கு இணையாக பிறக்கும் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை குறிக்கிறது. ஸோ 1000 ஆண்களுக்கு 1000 பெண் குழந்தைகள், அந்த மாதிரி என்ற எண்ணிக்கையில் தான் பிறப்பு பாலின விகிதம் கணக்கிடப்படுகிறது. இது தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு 5 நேஷ்னல் ஹெல்த் சர்வே 5ல் 2020-21 கணக்கின்படி தமிழ்நாட்டின் கடந்த 5 ஆண்டுகளில் பிறந்த குழந்தைகளுக்கான பிறப்பு பாலின விகிதம் என்று 878 என்று தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு 5 கணக்கிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட கணக்கின்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2023-24 941ஆகவும், 24-25 940ன்னு கணிச்சிருக்காங்க. இதே தேசிய சுகாதார ஆய்வில் 878 கடைசி 5 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கை வெளியிட்டிருக்காங்க. தனுஷ்கோடி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் மாவட்டத்தில், இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் தீவின் அந்த நுனி பகுதியில் இந்த தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு பகுதி அமைந்துள்ளது. இந்த தனுஷ்கோடியை பொறுத்த வரைக்கும் இது மத்திய ஆசிய பறவைகள் வழித்தடத்தில் குறிப்பாக புலம்பெயர் பறவைகளுக்கு, அதிலும் குறிப்பாக பூநாரைகளுக்கு முக்கியமான ஒரு புகலிடமாக இந்த தனுஷ்கோடி பகுதி அமைந்துள்ளது. இந்த பூநாரையை பொறுத்த வரைக்கும் இது குஜராத் மாநில அரசின் பறவையாக அமைந்துள்ளது. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திற்கென்று தனியாக ஒரு பறவை உள்ளது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மரகத புறா தான் தமிழ்நாட்டின் மாநில பறவையாக உள்ளது. அதே மாதிரி குஜராத் மாநிலத்திற்கு பூநாரை அந்த மாநிலத்தின் பறவையாக அமைந்துள்ளது. அந்த பூநாரையின் முக்கியமான புகலிடமாக தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள இந்த ராமேஸ்வரம் தீவில் உள்ள தனுஷ்கோடி அமைந்துள்ளது. இந்த தனுஷ்கோடியை பூநாரை சரணாலயமாக மிக விரைவில் அறிவிக்க உள்ளதாக தமிழ்நாடு அரசின் சார்பாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் தொடங்கியிருக்காங்க. அப்படிங்கிற நீண்ட நாட்களாக இயற்கை ஆர்வலர்களோட மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக தனுஷ்கோடியை இந்த மத்திய ஆசிய பறவைகள் வழிநடத்தடத்தில் அமைந்துள்ள இந்த தனுஷ்கோடி நிறைய பறவைகளுக்கு ஒரு புகலிடமாக அமைந்துள்ளது. அதிலும் குறிப்பாக பூநாரைகள் அதிக அளவில் இங்கே இடம்பெயர்ந்து வருகிறது. அதனால் அந்த தனுஷ்கோடியை பூநாரை சரணாலயமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்தது. அதை ஏற்று மிக விரைவில் அரசாங்கம் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது. ஸோ இந்த வகையில் பார்த்தா தமிழ்நாட்டின் முதல் பூநாரை சரணாலயமாக தனுஷ்கோடி அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதோட நோக்கம் முக்கியமாக இன்னும் சிலது பார்க்கும்போது, இந்த தனுஷ்கோடி அறிவிக்க காரணம் ஈரநில பறவைகள் மற்றும் பல்வகை சுற்றுச்சூழல் அமைப்புகள், இந்த மணல் குன்றுகள், சதுப்பு நிலங்கள், சதுப்பு நில காடுகள் அவற்றையும் பாதுகாப்பதை முதன்மை நோக்கமாக கொண்டு தான் இந்த தனுஷ்கோடி முதல் பூநாரை சரணாலயமாக அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது.